நம்ம கலை ஆர்கானிக்கில் உள்ள தேங்காய் எண்ணெயை பார்த்துருங்க எவ்வளோ பியூராக இருக்குன்னு பார்த்தீங்களா? இந்த எண்ணெயை சடனாக நான் காலையில் வந்து பார்க்கும்போது மெல்ட் ஆகி போயிருந்துச்சு. எனக்கு ரொம்ப ஷாக் ஆகிட்டு. ஆகா மெல்ட் ஆகிட்டு எனக்கு வந்து வேறு ஏதோ ரியாக்ட் ஆகுதோ, கிளைமேட் சேஞ்சுனால எதுவும் ரியாக்ட் ஆகுதோ அப்படின்னு நினச்சிட்டேன். அப்புறம் தான் அதோட கண்டுபிடிச்சேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா, கண்டுபிடிக்கலாம் ஏற்கனவே நடந்த விஷயம் தான். எண்ணெய் வந்து மெல்ட் ஆகி போயிருந்துச்சு. அந்த காலையில் 7:30க்கு எடுத்த வீடியோ நீங்கள் அப்படியே பாருங்கள். ஸோ அதே எண்ணெய் அதே பாட்டிலில் உள்ளதான் இப்போவும் நீங்கள் பார்க்குறீங்க. ஸோ காலையில் எப்படி மெல்ட் ஆகி போயிருந்துச்சு, இப்போ எப்படி இருக்குன்னு பார்த்தீங்களா? ஸோ மெல்ட் ஆகிறது ஏன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து எந்த சல்ஃபர், எந்த கெமிக்கல்ஸ் எதுவுமே நம்ம ஆட் பண்ணுறது கிடையாது. அப்படி இருக்கிறதுனால நம்மளோட எண்ணெய் வந்து இயற்கை, அதாவது நேச்சுரலாக நம்ம செய்கிறனால, அந்த நேச்சுரலாக அது வந்து குளிர்காலத்துக்கு மெல்ட் ஆகிற தன்மை இருக்குங்க. அதனால தான் நம்ம எண்ணெய் வந்து மெல்ட் ஆகுது. ஸோ இதை வந்து இந்த மெல்ட் ஆகிறது வந்து மிந்தி எப்படி நம்ம பண்ணிகிட்டு இருந்தோம்னா, இந்த முன்னாடிலாம் கேஸ் கிடையாது. விறகு அடுப்பு தான். அந்த விறகு அடுப்பில் ஸ்டீல் பாத்திரத்தில் எண்ணெயை ஊற்றி தான் வச்சுருப்பாங்க. பாட்டில் மேக்ஸிமம் யூஸ் பண்ண மாட்டாங்க. ஊற்றி வைக்கும்போது அந்த ஸ்டீல் பாத்திரத்தை டெய்லியும் காலையில் எழுந்திரிச்சோன்னே காஃபி கீஃபி போடும்போது அந்த ஸ்டீல் பாத்திரத்தை அடுப்பு பக்கத்தில் வைப்பாங்க. அப்படி தான் உருவாங்க. அதாவது மெல்ட் ஆகிறத உருக வைப்பாங்க. டைம் ஆக அதுவே நார்மல் டெம்பரேச்சருக்கு வந்துடும். இது வந்து குளிர்காலத்துக்கு மட்டும்தான். ஸோ இப்போ வந்து நம்மளோட எண்ணெயை வந்து எப்படிலாம் பதப்படுத்தலான்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் வந்து குளிர்காலமாக இருந்தாலும் சரி, வெயில் காலமாக இருந்தாலும் சரி, மாதத்துக்கு 2 தடவை நம்மளோட எண்ணெயை வந்து வெயிலில் எடுத்து வச்சிங்கன்னா, இப்போ எண்ணெய் எப்படி இருக்குது பார்த்தீங்களா? இதே எண்ணெயை ஒரு கிளாஸ் பாட்டிலோ, ஸ்டீல் பாத்திரத்துலையோ ஊற்றி ஏதோ ஒரு பாத்திரத்தில் ஊற்றி வச்சு நீங்கள் வெயிலில் வச்சிங்கன்னா, இன்னும் தண்ணி மாதிரி வரும் பார்த்துக்கங்க நம்மளோட எண்ணெய். ஏன்னா வெயில் பட அது வந்து தன்னைத்தானே மெருகேற்றிக்கிட்டே இருக்கும். அதே மாதிரி தான் மெருகேற்றிக்கிட்டே இருக்கும். அப்படி மெருகேற்றும் போது அதோட தன்மை வந்து அதாவது பார்க்குறதுக்கு ஒரு பியூர் குவாலிட்டியாக இருந்த மாதிரியே இருக்குங்க. ஸோ எப்படி இது வந்து வெயிலில் படப்பட தன்னைத்தானே மெருகேற்றுமோ, அதே மாதிரி நம்மளோட எண்ணெயை வந்து நீங்கள் டெய்லியும் யூஸ் பண்ணுற சமையலுக்கோ, இல்லை வந்து பண்டம் பலகாரங்கள் சுடுறதுக்கோ நீங்கள் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா, நம்மளும் அதை யூஸ் பண்ணுற நம்மளும் மெருகேறி போய் இருப்போம். அதுதான் வந்து நம்மளோட ஆயிலோட ஸ்பெஷலே. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம எந்த கெமிக்கல்ஸும் நம்ம ஆட் பண்ணாமல் கொடுக்குறனால தான் இவ்வளோ தெளிவாக நான் சொல்கிறேங்க. ஸோ இவ்வளோ தெளிவாக சொல்கிறதுக்குலாம் எனக்கு வந்து நிறைய பேர் ஆயிலை பற்றி நிறைய பேர் சொல்கிறாங்க. அந்த இன்ஃபர்மேஷனை கேதர் பண்ணிவிட்டு நம்ம ப்ராக்டிக்கலாக பண்ணும்போது என்ன அவுட்புட் கிடைக்குதோ அதை வச்சு தான் நம்ம வந்து வீடியோ சொல்லிக்கிட்டே இருக்குங்க. ஸோ கூகுளுக்கே நம்ம வந்து இன்ஃபர்மேஷன் கொடுக்குற அளவுக்கு இப்போ வந்து எனக்கு கொஞ்சம் விஷயம் தெரியுங்க. அந்த மாதிரி தான் நான் பிஸ்னஸும் பண்ணிக்கிட்டு இருக்கேன். எந்த பிஸ்னஸும் நம்ம வந்து தெரியாமல் பண்ணக்கூடாது. அப்படி தெரிலனாலும் அதை தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் பிஸ்னஸாக பண்ணணுங்க. ஓகேவா? உங்களுக்கு வந்து நல்லெண்ணெய், தேங்காய், கடலெண்ணெய் இப்போதைக்கு கலை ஆர்கானிக்ஸில் வேணா ஆர்டர் பண்ணிக்கிடுங்க. இதுக்கு இன்னும் ஃப்யூச்சரில் வந்து ஒவ்வொரு ப்ராடக்டாக நான் ஆட் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணி வச்சுருக்கேன். அது வந்து அடுத்தடுத்த வீடியோவில் நான் சொல்கிறேங்க. பை ஃப்ரெண்ட்ஸ்.